பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே 3 பேர் உயிரிழப்புக்கு காரணமான பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று மாலையில் வழக்கம்போல் பட்டாசு உற்பத்தி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பயங்கர வெடிவிபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து சேதமாயிருக்கிறது. இதுவரை 3 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பேர் பலத்த காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை தாய் மகன் விபத்தில் சிக்கியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மகன் கார்த்திகேயன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது தாய் 80% தீக்காயத்துடன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் 3 பேரை வெளியொன்றிருக்கக்கூடிய இந்த பட்டாசு ஆலையினுடைய உரிமத்தை ரத்து செய்து மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டு வெடிவிபத்தை ஏற்படுத்தியதுடன் உயிரிழப்பும் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஆலையினுடைய உரிமத்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விதிமுறை மீறல் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்தும் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பட்டாசு ஆலையில் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.